வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு உலகம் பூராவும் பாதி பேருக்கு மேல சின்ன பிள்ளைங்க, நடுத்தரம், பெரிய ஆளுக்க பூரா கேன்சர் கேன்சர் கேன்சருங்கிறாங்களே. ஆனா பெரிய முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் அவங்க யோசனை சொல்லி ரொம்ப பேருடைய அந்த கேன்சர் குணமாயிருக்கு. அவங்களால அவங்க கேன்சரை குணப்படுத்த முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னு மலர் மருத்துவத்துல மதுரையில இருக்கக்கூடிய ஐயா நாகலிங்கம் ஐயாவை இப்போ அவர் இடத்துல பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, ரொம்ப முனிவர்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் நிறைய பேருக்கு யோசனை சொல்லி இந்த கேன்சரை குணப்படுத்த முடியாதுங்கிறதை குணப்படுத்திட்டாங்க. ஆனா அவங்க அந்த அந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சிட்டாங்களே, ஏன் அந்த குறையை அவங்களால சரி பண்ண முடியல? ஐயா, இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லி மற்றவங்களுக்கு புரிஞ்சு அவங்களும் இதுல இருந்து வெளியே வரணும். சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லது. மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்கெல்லாம் உலக சேமத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்த ஞானிகள். பல உலக சேமத்துக்காக அவங்க இருக்கையில உலக சேமத்துல ஏற்படக்கூடிய மக்களுடைய பாதிப்புகளை எல்லாம் அவங்க உள்வாங்கிக்கிறோம். அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஊழியம்னு சொல்லிடுறோம். அல்லது பிராமணர்கள் புரோகிதம் பண்ண போறாங்கிறோம். அது உலக சேமத்துக்காக. அந்த புரோகிதம் செய்யற மாதிரி உள்ள ஞானிகள்லாம் உலகத்தில் வரக்கூடிய பாவங்களை தான் வாங்கி நல்லதிலே மக்கள் அனுகணும், இவங்க தங்களை புனிதப்படுத்திக்கலாம். அதுதான் ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் தியரி. அதுபடி பல பேர் ஆசீர்வாதத்துக்கு வருகிறார்கள். அவங்களாம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கையில அவங்களுடைய பாவங்கள் நம்மளுக்கு பதிவெண்ண இல்லை. யார் ஒரு மனிதன் 2-3 பேருடைய போன பிறவி குற்றங்கள் நாம் அவங்களுக்கு இழைச்சோமோ அவங்களாம் அந்த கடனை தீர்க்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி நாம் பல பிறவிகளை அடுத்தவர்களுக்கு செஞ்ச கெடுதலின் வெளிப்பாடு அவங்களுடைய பாவங்களே நம்ம இந்த பிறவில சுமக்கிறோம். அதுதான் புனரபி ஜனனம், புனரபி மரணம், ஊழ்வினை ஊட்டு வந்து உறுத்தும். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது. மாதவி மடந்ததன் காணற்பாணி கனக விஷயம் முடிதனை நிறுத்துதுங்கிறார். மாதவி பாடின பாட்டு கனக விசையர் முடிய நெரிச்சிச்சுன்னா என்ன? போன பிறவில கனக விசையர்கள் இவளுக்கு என்ன துரோகம் பண்ணார்களோ அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வாரா. இவ ஒரு பெண்ணு, அவன் ஒரு மன்னன். ஆனா இவ பாடின பாட்டுடைய கண்டினியூட்டி தான். உலகம் முழுவதும் மனிதன் ஒருவனுக்கு ஒருவ அப்பா, மகன், தம்பி, அடுத்த பிறவில இந்த உறவுகள் மாறி மாறி தான் நடக்குது. அந்த செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கும், நம்ம செஞ்ச ஒரு பையனுக்கு சொத்தை கொடுத்துட்டு போனோம்னா அடுத்த பிறகு அவனுக்கு பிள்ளைய பிறந்த அனுபவிக்கும் மாற்றி மாற்றி வரோம். இந்த சயின்ஸ் வேணா நமக்கு புரியாமல் இருக்கலாமே ஒழிய, அதைத்தான் புனரபி ஜனனம், புனரபி மரணம் தான். பைபிளில் கூட ஒரு அருமையான வசனம் எழுதியிருக்கிறது. ஊசி காதுக்குள் ஒட்டகத்தை நுழைக்க முடியும் என்றாலும் கூட தனவான் தேவனின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாதுன்னு எழுதியிருக்காரு. நீ பணத்தை சம்பாதிச்ச முறைகள் நல்லா இல்லை, அதனால பணக்காரனா இருக்க. அந்த பணத்தை மறுபடியும் செலவழிக்க திருப்பி நீ ரீபர்த் பண்ணணுமே அப்படியே தேவனின் ராஜ்யத்துக்குள் போக முடியாதுங்கிற உண்மையை தான் அதில் சொல்லியிருக்க. ஊசிக்காதுக்குள் ஒட்டகம் நுழைந்தாலும் தனவான் தேவனின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாதுன்னு இருக்க. ஸோ இப்போ நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு திருப்பி பிறந்து அனுபவிச்சுக்கிட்டே வரோம். இந்த மாதிரி ஞானிகள்லாம் பிறந்து யாருக்கோ செஞ்ச பாவத்துக்கு அது யாருன்னு தெரிய வேண்டாம். அந்த ஆன்மாவுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த கர்மாவை கொடுத்த உடனே இவங்களுக்கு அந்த வியாதி வந்துடுது. இவங்களால் அந்த வியாதியை கியூர் பண்ண முடிஞ்சாலும் அந்த வியாதியின் தன்மை உடம்பில் இருக்க வரைக்கும் மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்க போகிறோம். அந்த வியாதியை அனுபவிச்சு தீர்த்து வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம்னு அவங்க கியூருக்கு போறதில்லை. ஐயா, இவ்வளவு அற்புதமா முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் அவங்க என்னதான் மிகப்பெரிய சாதனையாளராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த குறையை அவங்க தீர்க்கலாம், ஆனா விரும்பல.
மற்றவங்க பாவத்தையெல்லாம் அவங்க எடுத்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து அதை அனுபவிக்கிறதுக்காக அதை அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அந்த பாவங்களை பூரா ஏத்து அதுக்கு பரிகாரமா அவங்களே தேடிக்கிட்டு அதை குணப்படுத்த வேண்டாம், மற்றவங்களை குணப்படுத்தி அந்த பாவம் நம்மளை வந்து சேர்ந்துருச்சு, அதை நம்ம தன்னைத்தானே அழிச்சிருச்சு. அப்ப நம்ம அந்த பாவத்தை ஏத்துக்கிட்டு கடைசியாவே அதையே நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம்னு ஒரு அற்புதமா இருந்திருக்காங்க. அதுல என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொல்லுவாரு, நாம் செய்த பாவங்கள் நம்ம உடம்புல இருக்கும். ஒரு தேள் கொட்டிட்டா கூட, இன்னைக்கு மருந்து போட்டுட்டா கூட தேளின் விஷம் நம்ம சாகிற வரைக்கும் இருக்கும், உடம்பு விட்டு போயிடாது. சீரட்டு குடிச்சு பழகிட்டா சீரட்டு குடிச்ச நிக்கோடின் ஒவ்வொரு செல்லையும் உட்கார்ந்துருக்கும், போயிடாது. இறந்ததுக்கு அப்புறம் தான் போகும். இறப்பு வரைக்கும் அது நம்மளோட தான் இருக்கும். இந்த தேள் கடிச்சதோட விஷம் 80 வயசுல கூட நம்ம முதுமையில இந்த தேளின் விஷம் வந்து நமக்கு உடம்பாரிக்கலாம், தேளின் விஷம் வந்து நமக்கு மூச்சை முட்டலாம். ஆனா இந்த தேளின் விஷமோ அல்லது நம்ம அடுத்தவனுக்கு செஞ்ச பாவத்தின் விஷமோ பாவ பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு, அது வெளியே போறதை ஏன் நிறுத்துறோம், அதை மறுபடியும் உடம்புக்குள்ள ஏன் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது 2000-3000 வருஷமா வாழ்ந்த ரிஷிகளும் ஞானிகளும் அறிந்த உண்மை. ஆனால் டாக்டர் எட்வர்ட் பாச் அதை பதிவை உடம்பை விட்டு எடுத்துட்டா இந்த பியூர் சோல் தான் அது ஆன்மாவுக்கு தான் போக போகுது, அதனால கேன்சரை கியூர் பண்ணிக்க, சுகரை கியூர் பண்ணிக்கின்றது. அவங்கெல்லாம் வந்த வியாதியை கியூர் பண்றதுக்கு மருத்துவத்துல செஞ்சிட்டா கூட இந்த ஆன்மாவில் பதிவான பதிவு அப்படியே இருக்கு. உடம்பை கியூர் பண்ணிடுறோம், உடம்பை கியூர் பண்ணிட்டா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துருவோம். ஆன்மா அந்த விதையை தாங்கிக்கிட்டே போயிட்டு அடுத்த பிறவி எடுக்குது. வேணாம், ஆன்மாவை கிளீன் பண்ணிட்டு போயிடுவோம்னு அவங்களுடைய தத்துவம். ஆனா டாக்டர் எட்வர்ட் பாச்சுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை கிளீன் பண்றதா மலர் மருத்துவம். அப்படி கிளீன் பண்ணிட்டா இந்த சோல், இந்த உடம்பு எல்லா விதமான பியூரிட்டியோட இந்த உலகத்தை விட்டு போகுது. அதனால அந்த ரிஷிகளுக்கு புரியாத ஒரு உண்மை டாக்டர் பாச்சு வளர்த்து சொல்ற. ஐயா, அந்த ரிஷிகள் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அந்த நோய்க்கு. ஆனா அவங்களே மீறி ஐயா டாக்டர் பேட்ச் அவங்க வந்து மனதை, ஆன்மாவில் உள்ள நோய் உடம்பில் வெளிப்படுகிறது, அதை அப்படியே விட்டுட்டா ஆன்மா பியூர் ஆயிரும் நினைச்சாங்க. ஆன்மாவை பியூரிஃபை பண்ணிடலாம் நீ மலர் மருத்துவத்துல, அதுக்கப்புறம் அது நோயும் போயிடும், ஆன்மாவும் கிளீன் ஆயிரும், அதுக்கப்புறம் நீ நல்லா வாழ்ந்தே போகலாம், அதை அனுபவிச்சு சாக வேணாம்ங்கிற பெரிய தத்துவத்தை வளர்த்து. அப்ப பேட்ச் டாக்டர் பேட்ச் ஐயா எவ்வளவு அற்புதமான சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா. அந்த தன்னைத்தானே அர்ப்பணிச்சு அந்த ஆன்மாவையும் குணப்படுத்திட்டோம்னா நம்ம பியூரிட்டியாவே போயிடலாமா. இப்ப அந்த வியாதியை சுமந்துதான் நான் அந்த பியூரிஃபை பண்ணணுங்கிற ஆன்மாவை, அந்த ஆன்மாவை மலர் மருத்துவத்தில் உடம்பு வியாதியை கியூர் பண்ணக்கூடாது, அப்பதான் ஆன்மா பியூர் ஆகும்னு நினைச்சிய. ஆன்மாவை கியூர் பண்ணுங்க, உடம்பு வியாதியும் போயிடும், ஆன்மாவை சுத்தமாயிரும், வியாதி இல்லாம வாழ்ந்துட்டு இயற்கையான வாழ்க்கை முடிவோட போகலாம். அதுக்காக அதை அனுபவிச்சு வேதனையோடு தான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை டாக்டர் பாச்சு மருத்துவத்தின் மூலம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, அந்த மலர் மருத்துவத்துல பாத்தீங்களா, அந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் மற்றவங்களுடைய கர்மத்தை எல்லாம் வாங்கி அவங்க ஏத்து தன்னைத்தானே அர்ப்பணிச்சு அந்த கர்மத்துல இருந்துட்டாங்க. ஐயா டாக்டர் பேட்ச் வந்து இல்ல, உடல் பாதிச்சிருச்சு, காரணம் மனம்தான், அந்த மனத்தை குணப்படுத்தி நீங்க பியூரிட்டியா மேல போங்க, சுத்தமா அந்த நோயோட போக வேண்டாம். அவர் it is a contradiction, man is an embodiment of contradictions, contradictions between soul and body, mind and soul. இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனை மலர் மருத்துவம் தீர்த்துட்டா பியூர் சோலா நீங்க போங்க. இந்த ஒரு அற்புதமான விளக்கத்தை மனதுக்கும் உடம்புக்கும் என்ன வித்தியாசம், உடம்பு குடைகளை எப்படி குணப்படுத்தி மனதால் நம்ம பிற்காலத்தில் எந்தவித குறையும் இல்லாம நாம் செல்லலாம் அங்கிறத அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சந்தித்தல் மிக மிக மகிழ்ச்சி. இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.